பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். அன்பும் இரக்கமும் மிகுந்த சாந்தமும் கிருபையும் உள்ள தேவனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறங்கத்தாவே. ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறங்கத்தாவே, மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, மை துதிக்கிறங்கத்தாவே. தூயாதி தூயவரே, மை துதிக்கிறவப்பா. துதிகளுக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரரே, கனத்துக்குரியவரே, மகிமைக்குரியவரே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, மை துதிக்கிறோமப்பா. மை தோதரிக்கிறோம், 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 மை தோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறங்கத்தாவே, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீராயிரம் எங்களை வழிநடத்துறக்கா நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே என் தேவன் தாமே நீர் பலப்படுத்த வேணுமாய் கிருபை செய்யுங்க. கரம் எடுத்து வழிநடத்த வேணுமாய் கிருபை செய்யுங்க. ஒருபோதும் கத்தாவே உம்முடைய ஆண்டவரே என் தேவனை வழியை விட்டு விலகாதபடி ஆண்டவரே உம்முடைய வழியிலே உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, ஒரு விசை ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கத்தாவே. ஆண்டவரே, எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி கத்தாவே ஆண்டவரே முற்றிலுமாக என் தேவன்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க வேணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எங்களுடைய கண்களில், இருதயத்தில், அவயவங்களில் பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. என் தேவனே, எங்களுடைய சிந்தைகளில் பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு கத்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க கத்தாவே, அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் கத்தாவே என் தேவன் தாமே ஆண்டவரே என் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, என் தேவனே நீர் ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நீர் பெரியவராயிருக்கிறேக்கா நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. நீர் பரம வைத்தியராயிருக்கிறேக்கா நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் பூர்ண சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க கத்தாவே. தீர்க்காயசை கொடுங்க கத்தாவே. ஒருவர் கூட கத்தாவே பலவீனம் உள்ளவர்களாய், நோய் உள்ளவர்களாய் ஆண்டவரே என் தேவனே இருக்கக்கூடாது கத்தாவே. எல்லாருக்கும் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, சரீரத்தினுடைய பலத்தை கொடுங்க, ஆத்மாவுக்குடைய பலத்தை கொடுங்க கத்தாவே. உற்சாகமான ஆவியை கொடுங்க கத்தாவே. பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோமப்பா, நன்றி இருதயத்தோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், உடன் ஊழியர்களையும், விசுவாசிகளையும், விசுவாச குடும்பத்தினரையும் கத்தாவே என் தேவன் தாமே பலப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பலவீனங்கள் அணுகாதபடி ஆண்டவரே என் தேவன் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, என் தேவனை ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தாவே நீர் வல்லமையாய் பயன்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, நடைபெறுகிற ஒவ்வொரு கூட்டங்களையும் கத்தாவே என் தேவன் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை கத்தாவே அவர்களை கொண்டு நீ நடத்துகிற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. இன்னும் கத்தாவே அற்புதங்களை, அதிசயங்களை நீ செய்யப்படுற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்ன தேவனே
உடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேங்க கத்தாவே. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும்பா உங்களுடைய தேவைகள் என்னதுன்னு அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனே, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆலயத்தினுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீ சந்திக்கிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேங்க கத்தாவே. எல்லாவற்றையும் கத்தாவே அதினதின் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாய் ஆண்டவரே நீ நடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே நீ செய்த நன்மைகள் கத்தாவே, ஏராளமான நன்மைகள் கத்தாவே செய்திருக்கீங்க. ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என் தேவனே கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் கத்தாவே நாங்கள் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக, வெற்றி உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம்னு சொன்ன தேவனே உம்மை நம்பி வந்திருக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே மனுஷனை பார்க்கல கத்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறங்க கத்தாவே. எங்களை படைத்தவரும் உண்டாக்கினவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் வைக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டறலும், எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதிலை கொடுக்க போற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் கத்தாவே உம்மையே எங்களுக்கு முன்பதாக நிறுத்தத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இன்னும் கத்தாவே ஆத்துமனேஸ்வர ஐக்கியத்தில் கத்தாவே இன்னும் கத்தாவே பல கிளை சபைகள் நிறுவப்பட்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதா உதவி செய்யுங்க கத்தாவே. அதற்கான கத்தாவே ஆண்டவரே வழியை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே இன்னும் அநேக ஆத்துமாக்களை கத்தாவே உம்முடைய மந்தையில் வந்து நீர் சேர்க்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அதற்காக கத்தாவே ஒவ்வொரு பிரஜாதிகளுடைய உள்ளத்திலும் நீர் பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. நீர் பேசுகிற தேவனா இருக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுகிறோன்னு ஒருபோது நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டறலும், எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது இருக்கட்டும் கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே ஒவ்வொரு நாளும் கத்தாவே உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிங்க கத்தாவே. நாங்கள் அபாத்திரமாய் போய்விடாதபடி கத்தாவே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி கத்தாவே. எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நடக்க, வாழ, ஜீவிக்க, செயல்பட தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் தேவையில்லாதவைகளை பேசாதபடி, தேவையில்லாதவைகளை கேட்காதபடி, தேவையில்லாதவைகளை சிந்திக்காதபடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அதற்காக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஒருபோதும் பலவீனங்கள் ஆண்டவரே சோர்வுகள் எங்களை அணுகாதபடி என் தேவன் கத்தாவே எங்களையும் கத்தாவே எங்களை வேலையெடுத்து பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க. என் தேவனின் அப்படி சேப்பற கிருபைக்கா நன்றி கத்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தாவே இன்னும் கத்தாவே அக்கினியாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஆத்மனேஸ்வர ஐக்கிய ஊழியர்களை கொண்டு கத்தாவே ஆண்டவரே என் தேவனே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தாவே. அதன் மூலமாக பிரஜாதி மக்களும் கத்தாவே உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீ உதவி செய்யுங்க. என் தேவனே நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. இந்த நாளிலே கத்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்துள்ளும். உடைய நாம் மையப்பட்டும் துதி கனமை மேலாம் மீட்பரச்சனை கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்ட ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து வாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும்,
கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமனவனர்களை கனமனவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும். விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மை முத்தமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைப்படி செய்ய நினைக்கிறது மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களே அவரை சோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோதரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை சோதரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும்,
ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருக்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். 17 வாசி. தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபங்கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். அவனவன் வாயின் பலனான் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதறுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரர்களும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காலை வேளையிலே நம் மத்தியில் தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக மூப்பர் மோசஸ் அவர்கள் நீங்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும்போது நாமும் அவரோடு இணைந்து தேவன் விண்ணப்பத்தை கேட்கத்தக்கதாக ஒரே சிந்தையாக முழு மனதோடு நாம் இணைந்து ஜெபிப்போம். சோதரம் கத்தாபே, சோதரம் 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோத்திரம் 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 ஐயா. எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, சோத்திரம் 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 ஐயா. அநாதி தேவனே மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. அடைக்கலம் மாணவரே மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஆறுதலின் தெய்வமே மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. மகா இரக்கம் நிறைந்தவரே மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. மகா உண்மை உள்ளவரே மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. மகா மேன்மை உள்ளவரே மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஏசப்பா சோத்திரம், இயேசு கிறிஸ்துவே சோத்திரம். வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே மை சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா, எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. அப்பா, எங்களுடைய போக்கையும் வரத்தை இது முதற் கொண்டு பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிற நல்ல தெய்வமே உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. ஏசப்பா சோத்திரம், இயேசு கிறிஸ்துவே சோத்திரம் ஐயா. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய நாமத்தை துதிப்பதற்காக சோத்தரிப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்ட நல்ல தெய்வமே உம்மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டது போல இந்த காலை வேளையில் ஏசப்பா உம்முடைய சமூகத்தை நாடி வந்து இருக்கக்கூடிய எங்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேளுங்க, எங்கள் ஜெபத்தை கேளுங்க. எங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த நல்லவரே சோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு குறைவு இல்லாமல் வழி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய போக்கையும் வரத்தை இது முதல் கொண்டு பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிற நல்ல தெய்வமே சோத்தரிக்கிறோம். எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து வழி நடத்தி வருகிறவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. எனது கோலும் தடி உம்மை தேற்றும் என்று சொல்லப்பட்டது போல அப்பா, உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் நல்ல இரட்சகரை உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு கொடுத்து திருப்தி செய்கிற நல்ல தெய்வமே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. எங்களுடைய போக்கையும் வரத்தை ஆசீர்வதித்து வருகிறவரை சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா சோத்திரம். உம்முடைய நாமத்தை துதிப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டவரை சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. தாயினும் மேலாக எங்களிடம் அன்பு காட்டுகிற எங்கள் அன்பின் நல்ல
இரட்சகரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை ஒரு காலம் மறப்பது இல்லை என்று சொல்லி தாயின் மேலாக எங்களிடம் அன்பு காட்டுகிற எங்கள் அன்பின் நல்ல இரட்சகரை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஒரு தகப்பனை போல நம்முடைய தோள்கள் சுமந்து வழிநடத்தி செல்லுகிற எங்கள் அன்பின் நல்ல இரட்சகரை உம்மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஏசப்பா சோதரம் இயேசு கிறிஸ்துவை சோதரிக்கிறோம் ஐயா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம். வாக்கு மாறாதவரை சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. உடைய அபிஷேகத்தினால் உடைய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவரை சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய ஜனமாக எங்களை தெரிந்து கொண்டவரை சோத்தரிக்கிறோம். உம்முடைய கத்தாவே உம்முடைய கத்தா சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா ஜெபிக்க வைத்தவரே துதிக்க வைத்தவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்த நல்ல தெய்வமே, உலக மக்கள் எங்களை பிரித்தெடுத்த நல்ல தெய்வமே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 ஐயா. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தி செய்கிற நல்ல தெய்வமே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. மன்னாவை கொடுத்து கத்தாவை கொடுத்து எங்களை பூஷித்து வழி நடத்தி வருகிறவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா சோத்திரம் 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 ஐயா. கத்தாவே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. கத்தாவே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா எங்களை கத்தாவே சோத்திரம் ஐயா வேலையெடுத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவரை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேவைகளெல்லாம் அன்றாட தேவைகளை கத்தாவே அப்பா ஒவ்வொரு நாளும் கத்தாவை பாதுகாத்து அப்பா தேவைகளை அறிந்து அதன் பிரகாரம் எங்களை வழிநடத்தி வருகிறவரை சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேவைகள் இன்னதென்று கத்தாவே அறிந்து எல்லாவற்றையும் கத்தாவே நிவர்த்தி செய்கிற நல்ல தெய்வமே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா ஒருபோதும் கத்தாவே நாங்கள் தாழ்வு அடைந்து போகாதபடி தளர்ச்சி அடைந்து போகாதபடி கத்தாவே எங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்த நல்ல தெய்வமே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. எந்த பிணியும் எங்களை அணுகாதபடி எந்த நோயும் எங்களை அணுகாதபடி இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. இக்கட்டு காலத்தில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லப்பட்டது போல ஏசப்பா எங்கள் ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிற நல்ல தெய்வமே, எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிற நல்ல தெய்வமே அப்பா அன்றாட தேவைகளை கர்த்தர் அறிந்து அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. ஏசப்பா சோத்திரி எங்களுடைய போக்கையும் வரத்தை ஆசீர்வதித்து வருகிறவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டது போல ஒரு குறைவு இல்லாமல் இம்மட்டுமா எங்களோடு இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த நல்ல தெய்வமே உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமின் தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் நல்ல இரட்சகரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. தூயாதி தூயவரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. துதியை பிரியப்படுகிறவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. அடைக்கலமானவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆறுதலின் தெய்வமே சோத்தரிக்கிறோம் ஐயா. அபிஷேகநாதரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆலோசனை கர்த்தரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 ஐயா. அப்பா அந்த காலை வேளையில உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க கழுவுங்க பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவனோ இது நீதி செய்யட்டும் என்று சொன்ன நல்லவரே அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை என் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொரு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா சோதரம் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை எடுத்து நடத்தி செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சோதரம் 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 ஐயா. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிப்பை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உண்டாக்கி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயத்தை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் உண்டாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உலக ஆடம்பரத்துக்கு எங்களை கர்த்தாவே அப்பா முன் செல்லாதபடி அப்பா கர்த்தருடைய வேதத்தை ருசித்து பார்க்கக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சோதரம் சோதரம் ஐயா. என்னை தேடுகள் கண்டறிவான் என்று சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு நாளும் உம்மை தேடக்கூடிய வாஞ்சையை என் தேவன் எங்கள் ஒவ்வொரு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா சோதரம் 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 கர்த்தாவே அப்பா சோதரம் ஐயா. உலக கர்த்தாவே இச்சைகளுக்கு நாங்கள் பின் செல்லிட்டு போகாதபடி என் தேவன் அப்பா காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஏசப்பா. உங்களுடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வயல் செல்லப்போற கிருபைக்காக
உமக்கு சோத்திரம் 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 ஐயா. இந்த புதிய நாளை கொடுத்தீங்களே அதற்காய் சோத்திரம். இந்த புதிய நாளில் கர்த்தாவே உடைய ஆலயத்துக்கு வரவும் உடைய ஆலயத்திலே கர்த்தாவே ஜெபிக்கவும் கிருபை கொடுத்தீங்களே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தேடுவதற்கு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டது போல ஒரு குறைவு இல்லாமல் இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் எடுத்து பயன்படுத்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஐயா. இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தலைமை சபை தஞ்சை பகுதிக்காக ஜெபிக்கிறோம். தலைமை சபை போதகர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஐயாவுடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஐயா போக்கையும் வரத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாய் நல்ல சுகத்தை கொடுத்தீங்களே, பலத்தை கொடுத்தீங்களே, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் அப்பா. எங்களுக்கு கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அந்த தகப்பனை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர் செய்கிற அப்பா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி திட்ட காரியங்களிலும் என் தேவனுடைய கரமானது அப்பா ரோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் கர்த்தாவே இந்திய தேசம் முழுவதும் கொண்டு கர்த்தாவே அப்பா பலத்த காரியங்கள் கர்த்தா செய்ய போற கிருபைக்காக உமக்கு சோத்திரம் 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 ஐயா. அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜிம்ஸ் ஜேசனுக்காக ஜெபிக்கிறோம். எஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அவருக்கு நடத்துகிற ஒவ்வொரு ஊழியத்திலும் அப்பாவுடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியங்கள் என்னென்ன திட்டங்களை கர்த்தாவே மனதில் வச்சு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சகலத்தை நன்மையாக கர்த்தாவே முடிச்சுட்டி கொடுக்க போற மேலான கிருபைக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களுக்காய் கொடுக்கப்பட்டதான பரிசுத்த பர்வதம் என்ற இடத்துக்காய் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல நடத்துகிற ஒவ்வொரு உபவாச கூட்ட ஜெபத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க. அநேக ஜனங்களை கர்த்தர் கரம் எடுத்து கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் 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 கர்த்தாவே. உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம். தஞ்சை பட்டணம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையானது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். தஞ்சை பட்டணம் முழுவதும் இருக்கக்கூடிய கிளை சபைகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அதை பொறுப்பாய் எடுத்து நடத்தி வருகிற ஒவ்வொரு உடனுள்ள ஊழியக்காரர்களையும் தேவன் எடுத்து பயன்படுத்துகிற மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த திருச்சி பட்டணத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. திருச்சி பட்டணம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டதான ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆலய வீட்டை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே உடைய நாமத்தை துதிப்பதற்காக ஸ்தோத்தரிப்பதற்காக அப்பா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆலய வீட்டை எங்களுக்கு தந்தமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுவதற்கு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டது போல ஏசப்பா இப்படிப்பட்ட ஆலய வீட்டிலே வந்து எங்களுடைய குறைகளை அப்பா சொல்லி ஜெபிக்கும் போது அநேக அற்புதமான காரியங்களை என் தேவன் செய்து கொண்டு வருகிறீங்களே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம். எங்களுக்காக கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அந்த திருச்சி பட்டணத்தில் கொடுக்கப்பட்ட எங்கள் தேவதாசனுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க ஏசப்பா. அப்பா அவருடைய போக்கையும் வரத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இம்மட்டும் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு குறைவு இல்லாமல் வழிநடத்தி வந்த கிருபைக்காய் சோத்திரம் ஐயா. கர்த்தாவே சோத்திரம் 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 அப்பா. இந்த கர்த்தாவே சோத்திரம். இந்த பகுதி எந்த நோக்கத்துக்காக அப்பா நீங்க தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சோத்திரம் 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 அப்பா. எங்கள் ஊழியக்கார் மூலமாக இந்த பகுதியில் அநேக ஆலயங்கள் எழும்பட்டும் ஐயா. கர்த்தாவே கிளை சபைகள் எழும்பட்டும் ஐயா. அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை தேவன் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஊழியக்கார அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து வழியை செல்ல போற கிருபைக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். சாம் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஐயா. மகளை எந்த நோக்கத்துக்காக நீங்க தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. மகன் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தை ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல உடல் சுகம் பலத்தை கொடுங்க ஏசப்பா. வாகனத்தில் செல்லும்போது வரும்போது அப்பா உடைய கரம் கர்த்தாவே அப்பா சோத்திரம் மகனோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. வழியில் செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா அதே போல கர்த்தாவே கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கிளை சபைகளை கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். மாத்தூர் சபைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம். பெரம்பலூர் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். மேட்டுப்பட்டி பகுதிக்காக ஜெபிக்கிறோம்.
மற்ற லால்குடி பகுதிக்காக ஜெபிக்கிறோம், மணப்பாறை பகுதிக்காக ஜெபிக்கிறோம், சோலகம்பட்டி பகுதிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கிளை சபையை பொறுப்பாக எடுத்து நடத்தி வருகிற ஒவ்வொரு உடனுள்ள ஊழியக்காரர்களை என் தேவன் எடுத்து பயன்படுத்த போகிற மேலான கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லே லூயா, அல்லே லூயா. உம்மை நன்றி உள்ளத்தோடு சோதரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சோதரம் சோதரம் சோதரம். ஆலயத்தின் தேவைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எல்லா தேவையும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கிரியை செய்கிறவரே அப்பா, எங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா, எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆலயத்தின் தேவைகள் அதிகம் அதிகம் உண்டு ராஜா. அப்பா, பார்க்கிங் வசதிக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருக்கீங்களே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல கல்லறை தோட்டத்துக்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறோம் ஐயா. அப்பா, ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுங்க ஐயா. சப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, லாவணிய கார்டனுக்கு பழைய ஆலயம் நல்ல விலைக்கு போகக்கூடிய கிருபையை கொடுங்க அப்பா. அதை வாங்குகிறவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா. சப்பா, கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமான தேவைகள் உண்டு ராஜா. எல்லா தேவையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மாத்தூர் சபை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மாத்தூர் சபையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாக அப்பா சுதந்திர அந்த சபை கட்ட முடியாதபடி பலவிதமான தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஆலயமானது மிக விரைவில் கட்டப்படக்கூடிய கிருபையை கொடுங்க. அதிகாரி கண்கள் தயவு இரக்கம் கிடைக்க கிருபையை கொடுங்க ஏசப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இறங்கி கிரியை செய்வதற்காய் சோத்திரம். முன்னின்று நடத்துகிற பாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே எடுத்து பயன்படுத்துகிற மேலான கிருபைக்காய் சோத்திரம். புதிய ஆத்துமாக்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சபையை விட்டு அப்பா சோத்திரம் விலகி இருக்கக்கூடிய அப்பா அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு வரும்படியாய் மறுபடியும் சபையில் இணைக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து வழிய செல்ல போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. சபையின் தேவைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா தேவையை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நடத்தக்கூடியதான அப்பா ஒவ்வொரு ஊழியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டு ஜப கூட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த வீட்டு ஜப கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா இறங்குங்க, ஏசப்பா இறங்குங்க அப்பா. அதை முன்னின்று நடத்துகிற அப்பா, அங்கு சென்று அப்பா பொறுப்புகளை எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன்தாமே எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அநேக சாட்சிகளை கர்த்தர் உண்டாக்கி கொண்டு இருக்கீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே போதாதப்பா, இன்னும் பல இடங்களிலே அப்பா ஜபக்குழுக்கள் ஆரம்பிக்கப்பட நிறுவப்பட அதற்கேற்ற வழிவாசலை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்குங்க ஏசப்பா. கர்த்தாவே சோத்திரம் 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 அப்பா. இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதான பெண்கள் கூடுகைக்காக ஜெபிக்கிறோம். அநேக தாய்மார்கள் கூட்டி சேருங்க ஏசப்பா. அநேக கர்த்தாவே சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. சோத்திரம் 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 ஐயா. மாதத்தில் ஒரு முறை நடத்து வருகிறதான அந்நியர்கள் உபசரிக்கக்கூடியதான அப்பா சோதரன் அந்த ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிற தாங்குகிற உள்ளங்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த பகுதியில் சென்று இந்த ஊழியத்தை செய்கிறாங்களோ அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தாவே வல்லமையை அடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கைப்பிரதி கொடுக்கும்போது உணவு பட்டணம் மற்றும் கர்த்தாவே அப்பா உபசரிக்கிறக்கூடிய பொருள்களை கொடுக்கும்போது அப்பா கர்த்தருடைய நாம மகிமையை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்பட உடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுங்க ஏசப்பா. ரட்சிப்பு கேட்ட ஞானத்தை அவர்கள் கொடுங்க ஏசப்பா. ஆலயத்துக்கு நேராக அவங்களெல்லாம் கரம் பிடித்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த ஊழியத்துக்காக தாங்குகிற குடிக்கிற உள்ளங்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்குங்க ஏசப்பா. இறங்கி கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இலங்கை ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக அந்த இலங்கை பட்டணத்தில் அப்பா இப்படிப்பட்ட ஆத்துமன சபைகள் நிறுவப்பட்டதோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் கொண்டு அந்த பகுதியை பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பகுதியில் காணக்கூடிய அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்குங்க ஏசப்பா. ஒரு அற்புதங்களை கர்த்தர் அந்த தேசத்தில் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயத்தை அந்த தேசத்தில் கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கக்கூடியதான அப்பா விடுதலையின் அப்பா உபவாச கூட்ட ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அநேக ஜனங்களை கர்த்தாவே கரம் பிடித்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த உபவாச கூட்டத்தின் மூலமாக அநேக விதமான அற்புதமான காரியங்களை என் தேவன் செய்து கொண்டு வருகிறீங்களே
அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா இறங்குகிற கத்தாவே கிருபைக்காய் சோத்திரம். அதே போல கத்தாவே சோத்திரம் 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 கத்தாவே அப்பா சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு கத்தாவே ஜெபத்தில் கர்த்தருடைய வல்லமையானது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடத்தக்கூடிய ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்களை கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல கத்தாவே மாதத்தில் ஒரு முறை நடத்தக்கூடிய முழியரவு ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த முழு ஜெபத்தில் குடும்பமாக அப்பா அந்த முழு ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய பங்கு கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து வழி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இறங்குங்க இறங்குங்க ஏசப்பா. இறங்கி கிரியை செய்வதற்காய் சோத்திரம் 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 ஐயா. இந்த நாளில் கூட வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உடைய வசனத்தை கொண்டு என்று பார்க்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகள் வழி தவறி செல்லாதபடி அப்பா தீய வழியில் செல்லாதபடி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் தேவன் பாதுகாத்து வயல் செல்லப்போற கிருபைக்காய் சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம் ஐயா. அப்படியாக உமக்கு பயப்படுற பயத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து உள்ள பிள்ளைகளாக வளரக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகள் தீய வழியில் செல்லாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை பாதுகாத்து வழியில் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. பிள்ளைகள் போக்கை வரத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உன் பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் காட்டுவேன் என்று சொன்ன நல்லவரே அப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வேதத்துக்கு பயந்து நடக்கக்கூடிய எண்ணத்தை உண்டாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் ஆலயத்துக்கு நேராக கரம் எடுத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இறங்கி கிரியை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்தில் காணக்கூடிய பலவிதமான இன்னல்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. தேசத்தில் காணக்கூடியதான கத்தாவே சோதரம் மதுபான கடைகள் எல்லாம் அடைக்கப்படக்கூடிய கிருபையை கொடுங்க. மதுபானம் இல்லாத தேசமாக கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மதுபான கடையை நாடி தேடி செல்லுங்கள். மனம் திரும்பப்படும்படியாய் மனம் மாறும்படியாய் கர்த்தருடைய வேதத்திலே நடந்து வரக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரம் 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 ஐயா. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னவரே அப்பா. ஒவ்வொரு மனிதரும் மனம் திரும்பப்படக்கூடிய கிருபையை கொடுங்க. தீய பாவ பழக்கத்தை ஈடுபடாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரை காத்து வழிநடத்தி செல்ல போறதான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட அப்பா எங்களுடைய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேசத்தின் மேல் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் என்பது இயேசுவின் தேசமாக மாறக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. 143 கோடி ஜனங்கள் கொண்ட தேசமாப்பா. தேசத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை அறியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சூத்திர கர்த்தரை தேடுவதற்கு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டது போல உம்மை தேடக்கூடிய வாஞ்சியை ஒவ்வொருக்கும் என் தேவன் உண்டாக்கி கொடுக்க போற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவன் தேவன் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. அப்பா சோதரம் 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 ஐயா. தேசத்தில் கர்த்தாவை காணக்கூடிய எல்லா தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. மக்களுக்கு அப்பா சோதரம் தொந்தரவுகளை கொண்டு வருகிற பலவிதமான தீமைகளை கொண்டு வருகிற பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம். என் தேசத்தை ஆசீர்வதிங்க. என் தேச மக்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் தேச தலைவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆளுகையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஒவ்வொரு அதிகாரிகளையும் அப்பா ஒவ்வொரு மந்திரிமாரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துகிற மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவருக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. கர்த்தாவே சோத்திரம் ஐயா. எந்த லஞ்சம் லாவணத்துக்கு இடம் கொடுக்காதபடி மக்களுக்காக உண்மையாய் நடக்க உண்மையாய் சேவை செய்யக்கூடியதான கிருபைகளை கர்த்தர் அவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா இறங்குங்க ஏசப்பா இறங்குங்க ஏசப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே வருகிற ஆண்டிலே நடக்கக்கூடியதான அப்பா சோதனை தேர்தலை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சித்தமான மனிதனை ஆட்சி பீடத்தில் அமர வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சோதரம் 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 கர்த்தாவே தேசத்தில் ஒரு மாற்றுதலை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. சோதர நாளில் கூட எங்களுடைய திருச்சி பட்டணத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருச்சி பட்டணத்தில் கர்த்தருடைய வல்லமையானது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சி பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருவதற்காய் சோதரம் அப்பா. இந்த திருச்சி பட்டணத்தில் காணக்கூடிய அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறோம். சிலை வழிபாடுகள் கர்த்தாவே சோதரிக்கிற விக்கிரங்களை வைத்து வணங்கக்கூடிய மனம் திரும்பும்படியாய் கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க. என் திருச்சி பட்டணத்தை ஆசீர்வதித்து வருவதற்காய் சோதரம். அநேகர் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுங்க. அநேக ஊழியக்காரர்கள் இந்த திருச்சி பட்டணத்தை எழும்பக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேச
தேசம் முழுவதும் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரை பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கும் ஊழியக்காரை அணுகாதபடி காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் கர்த்தாவே கிறிஸ்துவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமே, கிறிஸ்துவ ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இறங்குங்க ஏசப்பா. என் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் என் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக உமக்கு சோத்திரம் 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 ஐயா. இந்த புதிய நாளை கொடுத்தீங்களே அப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளினுடைய சமூகத்தை வந்து ஜெபிக்கக்கூடியதான கிருபைகளை கொடுத்தீங்க, அதற்காய் சோத்திரம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த இம்மானுவேலரே, இனிமேல் பாதுகாக்க போற மேலான கிருபைக்காய் சோத்திரம். ஒவ்வொரு பகுதி கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதி கர்த்தராமை இடைப்பட்டு வழிநடத்தி செல்ல போற கிருபைக்காக சோத்திரம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, பல பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், புதிய நாளை காண செய்திருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாமத்தை உயர்த்தி இந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாடுவோம். தாவீது சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொள்வார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும்,
பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீச இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். இயேசுவை துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கணுமா? கர்த்தர் நல்லவர்னு சொல்லணுமா? கர்த்தர் யாரு? நல்லவர். இந்த உலகத்தில் எத்தனையோ கெட்டவர்களும் கெட்ட ஆவிகளும் இருக்கிற காலத்தில், கெடுக்கிறவர்கள் இருக்கிற காலத்தில் கர்த்தர் மாத்திரம் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். அநேகருக்கு இருந்த பிரச்சனைகளை நீக்கி, பேய்களை துரத்தி, நோய்களை குணமாக்கி இந்த நன்மைகளையெல்லாம் அவர் செய்தார். நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய இயேசு கிறிஸ்து நல்லவர். நீங்கள் இப்பொழுது கேட்கிறவர் நல்லவர். அருமையான, அதனால தான் நம்ம கையில் ஒரு நல்ல அவருடைய புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு அந்த நல்ல வார்த்தைகள் நமக்கு கேட்கும் பொழுதே நன்மை செய்யும், கேட்கும் பொழுதே அற்புதம் செய்யும், கேட்கும் பொழுதே ஆறுதலை கொடுக்கும், தேறுதலை கொடுக்கும். அவருடைய வார்த்தையும் நல்ல வார்த்தை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நல்ல வார்த்தையோ இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக்கும். சார், வேத புஸ்தகத்தை திறந்து உபாகமத்தின் புஸ்தகம்
33ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பாத்திரமாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலருடனே கர்த்தர் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். காத்தை குறித்து தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை காத் என்றால் ஒரு கூட்டம், ஒரு சேனை. நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டார். பார்த்தீங்களா? காத் என்றால் ஏராளம், ஒரு கூட்டம், ஒரு பெருகுதல், ஒரு சேனை கர்த்தருக்கு. ஆமாம், காத். நாம் காத்தை போல இருக்கணும், காற்றை போல அல்ல, காத்தை போல இருக்கணும். யார் மாதிரி? காத். அருமையானவர்களே, காத்தை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருக்காக அவன் முன்னணியத்தில் வருவானா, பின்னணியத்தில் போகக்கூடாது. எங்கே வரணும்? முன்னணியம், முதல் இடம். சிலருக்கு சாப்பாட்டுக்கு முதல் இடத்துக்கு போயிடுவாங்க. பந்திக்கு முந்தரா படைக்கு பிந்துரான். படைக்கு முந்தனும். ஆமாம், யுத்த காலத்தில் முன்னணியத்தில் இருக்கணும், ஊழியத்தில் முன்னணியத்தில் இருக்கணும், சபை காரியத்தில் முன்னணியத்தில் இருக்கணும், கர்த்தருக்கு ஐக்கியத்தில் முன்னணியத்தில் இருக்கணும். முன்னணியம் ஜபன்னா, ஜப கூட்டன்னா முன்னணியத்தில் இருக்கணும். ஆராதனைன்னா பின்னணியத்தில் இல்லை, முன்னணியத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால், கர்த்தருக்குரிய காரியத்திலெல்லாம் நாம் முன்னுக்கு நிற்கணும். எதுக்கு நிற்கணும்? முன்னணியத்தில். முன்னணியம் கர்த்தருக்கு. அங்கே அப்பா காத்த குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார், வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வாசிங்க. 17 19 என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். 19 காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். அவனோ முடிவில் அதன் மேல் பாய்ந்து விழுவான். எப்படி பார்த்தீங்களா? அந்த காத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய கூட்டம் வருது பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருவான், அநேகரை எழுப்புவான், ஒரு கூட்டம் வருமா. அதுவும் சாதா கூட்டம் இல்லை, ராணுவ கூட்டம். கர்த்தருக்கு ஒருவனுக்கு எதிராக ராணுவம். இன்னைக்கு பிசாசு நமக்கு எதிராக எத்தனை பேரை எழுப்புறான் தெரியுமா? போராடுறான் தெரியுங்களா? கர்த்தருக்கு யுத்த களத்துக்கு வர்றான் தெரியுங்களா? யுத்தம் பண்ண வர்றான் தெரியுங்களா? அருமையானவர்களே, அவங்க அப்பா சொல்கிறார் பாருங்க, காத் கர்த்தருக்கு. காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் என்ன செய்வான்? பாய்ந்து விழும். அவனோ முடிவில் அதன் மேல் பாய்ந்து விழுவான். எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படி ஒரு காத்தை பயன்படுத்துகிறார். அவங்க அப்பா ஒரு தீர்க்க தரிசன கண்களோடு பார்த்து சொல்கிறார், ஆமாம் காத்து, உன் மேலே ஒரு கூட்டம் வரும், இருக்கிறான், பொண்ணு மேலே பாய்ந்து விழ இருக்கிறான், ரெடியாக இருக்கிறான். ஆனால் நீ அவங்க மேலே பாய்ந்து விழுவேன்றார் கர்த்தருக்கு. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் இருக்கும். எதிராளிகள் இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, குடியிருக்கிற இடத்துல இருப்பாங்க, போகிற வருகிற இடத்துல இருப்பாங்க,
பார்த்துக்கிட்டே இருப்பான் பாய்ந்து விழ. ஆனால் முடிவில் வெற்றி காத்துக்கு தான், முடிவில் வெற்றி இஸ்ரவேலின் குமாரனுக்கு தான், கர்த்தருக்கு முடிவில் வெற்றி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான், முடிவில் வெற்றி முன்னணியத்தில் வருகிறவனுக்கு தான். முன்னணியத்திலே வா, பின்னணியத்துக்கு போகாது. பின்னே போனால் ஆபத்து. முடிஞ்ச அளவு முன்னே போய்கிட்டே இருப்போம், முந்திக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். சோர்ந்து போகக்கூடாது. ஜபத்தில் பின்னணியத்தில் போயிடாத. பிசாசு அங்கே தான் உன்னை வீழ்த்த காத்துக்கிட்டே இருக்கிறான். ஜபம் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விஷயத்தில் பின்னுக்கு போயிடாத. போனால் இது என்ன டிராவல், இது ஒரு பிரயாணம், இது கானானின் பிரயாணம் கர்த்தருக்கு, இது பரலோக பிரயாணம். இந்த பிரயாணத்தில் பிசாசு வழியெல்லாம் நம்ம வீழ்த்துகிறதற்கு எல்லாவற்றையும் அவன் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மோட்ச பிரயாணம்னு ஒரு புக்கு உண்டு, அது படித்தவங்களுக்கு தான் தெரியும். நான் பலமுறை படிச்சிருக்கிறேன். பைபிளுக்கு அடுத்து இந்த உலகத்தில் ஆவிக்குரிய புஸ்தகங்களே பிரிண்டான புஸ்தகம் மோட்ச பிரயாணம். அதுக்கு பின்னாடி மோட்ச பயணம்னு போட்டாங்க. என்ன பயணம்? நம்ம பிரயாணம் எங்கே போய் நம்ம பிரயாணம்லாம் மோட்சம். நிறையா மோட்சத்துக்கு போவோம், மோட்சத்துக்கு போவோம். அந்த கேத்தலிக் நண்பர்கள்லாம் மோட்சம் மோட்சம்மா, ஆனால் மனம் திரும்பவே மாட்டான். ஆமாம், கண்டதை கும்பிட்டுக்கிட்டு. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், சில கேத்தலிக் சகோதரிகள்லாம், இந்த நன்ஸுகள்லாம் ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி நான் தெரியாத்தனமாக விற்கிறான பண்ணுங்கிறேன்னு முக்காடு போட்டுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு தெரியாத்தனமாக நாங்கள் அறியாமல் செஞ்சிட்டோம். பைபிளை படிக்கும் பொழுது தான் ஆகவே விக்கிரகத்தை கும்பிடக்கூடாதுன்னு நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன்னு அழுதுகிட்டு சாட்சி சொல்லுதுங்க. நம்மளாக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் படிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கேத்தலிக்கு அந்த வேதாகமத்தில் பிரிண்டிங்கில் சொல்லியிருக்கு, சிலையை வழிபடுகிறவர்கள் மடையர்கள். அதை படிச்சுக்கிட்டே நம்ம ஆள் மடத்தனமாகவே அங்கே தான் நான் இருப்பேன்றான். கர்த்தருக்கு கொடிய காலம். நான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார்ல, மனம் திரும்பல, ரட்சிக்கப்படணும்ல. அங்கேயும் போட்டுக்கிட்டு நெத்தியில் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை, வலது பக்கம் இடது பக்கம் ஒரு கை போட்டுக்கிட்டு ஆமேன் தோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்காத. ஒரே தேவனுக்கு ஆராதனை செய்யவா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவருக்கு ஆராதனை செய்வா. பிசாசே ஆண்டவர் சொல்லிட்டார், போ அவரை பணிஞ்சுக்கிட்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யன்னு அவரே கட்டளை கொடுக்கும் பொழுது நீ ஏன் பிரிக்கிற? 2 3 4 பங்கு போடாத. இயேசு கிறிஸ்துவ பீஸ் ஆக்குகிற கூட்டம்லாம் இன்னைக்கு இருக்குது. ஆனால் கடைசி காலத்தில் எழுப்புதலை ஒரு தேவன் என்று சொல்லுகிறவனை கொண்டு தான் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க போறார். அன்னைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே மாகாணத்திலே பொற்சலையை கும்பிடாதவன் அன்றைக்கு சொன்னான், நாங்கள் அவருக்கு தான் எங்கள் ஆராதனை. அங்கு தான் எழுப்புதல் நடந்தது. அங்கு தான் அங்கே அங்கே ஒருவர் வந்தார், அக்கினி நடுவில் இறங்கினார். அன்றைக்கு பாபிலோன் ராஜா அந்த கூட்டமே அசந்து போய்விட்டது. இந்த தேவனை தவிர ஒரு தேவன் இல்லை என்று அவன் பறைசாற்றி வித்தான். கடைசி கால எழுப்புதலே அங்கே தான் வச்சிருக்கிறார் கர்த்தருக்கு. ஆகவே நல்ல பிடிஞ்சுக்கொள்ளுங்க. பின்னணிக்கு போகாதே, பின்னே போகாதே. பின்னே போனால் ஆபத்து. அந்த ஆபத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 18 2 வசனங்களை எடுத்த ஒருவர் வாசிக்க கேளுங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்து. எப்பவா அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ எப்போ இழைச்சி போவ? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போ இழைச்சி போவ? சரீரத்தில் இழைச்சி போகிறதெல்லாம் இல்லை, ஜபத்தில் இழைத்து போய், வேத வாசிப்பில் இழைத்து போய், முழங்கால் போடுறதில் இழைத்து போய், கர்த்தரை தேடுகிறதுல இழைத்து போய், எப்படி ஆராதனைக்கு வருகிறதுல இழைத்து போய், கர்த்தருக்குரிய காரியத்தில், ஆலய காரியத்தில், ஊழிய காரியத்தில் இழைத்து விடாய்த்து போய், எப்படியா இந்த இழைத்து விடாய்த்து போகையில் பின்ன போயிடுவோம். முன்னே போகிறவங்களாம் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க இழைப்பல்ல, அவங்க அந்த பலத்தோடு போவாங்க, அவங்க ஜபத்தோடு போகிறாங்க, அவங்க துதியோடு போகிறாங்க, ஐக்கியத்தோடு போகிறாங்க. இவன் இழைத்து எல்லாவற்றிலும் ஐக்கியத்தில் இழைச்சி போயிட்டான். அதனால பின்னணியத்துக்குப்பா ஏன்டா இவங்களோட சேர்ந்து போகணும், கொஞ்சம் பின்ன போவோம் அப்படின்னு பின்னணியத்துக்கு போகும்பொழுது
அதில் சொல்றாரு பாருங்க, இளைத்து விடாய்த்திருக்கையில் உன் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை. இப்போ இந்த இளைத்து விடாய்த்து போயில நீ பலவீனப்பட்டு போயிடுவ. இந்த ஐக்கியம் பலத்தை கொடுக்குது இல்லையா, ஜபம் பலத்தை கொடுக்குது இல்லையா, துதி பலத்தை கொடுக்குது இல்லையா, நாமம் பலத்தை கொடுக்குது இல்லையா, எல்லாமே பலம். ஜபம் வேத வாசிப்பெல்லாம் நமக்கு பலன். இதெல்லாம் இப்போ பலவீனப்பட்டு போயிட்டு எல்லாம் இங்கே பின்ன இந்த பலவீனம் ஆகும் பொழுது என்ன நடக்க முடியலை, சோர்வு வந்துடுது, பின்னணியத்தில் போயிடுறோம், முன்னே போக முடியவில்லை, முன் ஏற முடியவில்லை. எப்படியாட்டு ஒரு கூட்டம் பின்ன போயிடுதா, இப்போ தான் அமலைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது ஒரு பிசாஸ், அந்த அமலைக்கு ஒரு பிசாஸ் கத்தருக்கு. அவன் எப்போ யுத்தம் பண்ணலாம் யுத்தம் பண்ணலாம் யுத்தம் பண்ணலாம். அவன் தானே அன்னைக்கு யுத்தம் பண்ண வந்தான். முதல் யுத்தமே அமலைக்கோடு தான். முதல் யுத்தமே ரெவிதீமில் அமலைக்கோடு யுத்தம். எப்படி? அதனால தான் ஆண்டவர் வைராக்கியம், நான் என் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து இவங்களை இவங்களை கானானுக்கு கொண்டு போயிருக்கேன். இது ஆபிரகாமின் இனம், அவனுக்கு பலத்தை கொடுத்து கொண்டு போயிருக்கேன். அவனோடு சண்டை போட வந்தவனை உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் பேரே பூமியில் இருக்கக்கூடாது. முதல் ராஜாவை ஆக்கினது, அபிஷேகம் கொடுத்தது அதுக்காகத்தான். அமலக்க காலி பண்ணுன்னு அவன் அமலக்க காலி பண்ணலை, அதனால கத்தர் அவனை காலி பண்ணிட்டார். ஆமாம், அவனை தூக்கி போட்டுட்டு அபிஷேகத்தை பிடுங்கி கிருபையை பிடுங்கி அதை கொண்டு போய் அவன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்தார். கத்தருக்கு அவன் தான் அமலைக்க ஜெயிக்க வந்தான், அமலைக்க மேற்கொண்டான். அவனையும் அமலைக்கு சும்மா விடலை, சிக்கலாகில் அடித்தான். அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் அமலைக்க அடித்தான். அவனோடு உள்ளவங்களை அடித்து கொள்ளை கொண்டு போயிட்டான், எரிச்சிட்டு விட்டானா, போயிட்டு போறான்னு விடலை. அவனுக்கு கூட இந்த அபிஷேகம் சொன்னிச்சு, போ கத்தருக்கு. கத்தர் சொன்னார், போய் அவனை பிடி ஒன்று விடாமல் கொண்டு வருவ, சகலத்தையும் திருப்பி கொள்வாயினார். அமலக்க பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். யுத்த காலத்தில் போய் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தவன் தாவீது. அதுக்குரிய கிருபையை பார்த்தீங்களா? இன்னைக்கு அதுதான் அமலேக்கை போன்ற ஒரு கூட்டம் இருக்குது, அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு வேணும். கத்தருக்கு இளைத்து போய் விடாய்த்து போய் பின்னணியத்துக்கு போயிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சேர்ந்து ஓடுங்க, இணைந்து ஓடுங்க, பலன் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி எப்பொழுதும். சோர்ந்து போயிடாத, சூரச்செடிக்கு போன எலியாவை போல போயிடாத. எலியாவையும் சோர்ந்து போய் போடா நான் இன்னொரு எலியாவை பார்த்துக்கிறேன்லாம் சொல்லலை. கத்தர் அவருக்குன்னு ஒரு அக்கினி ரதத்தை வச்சிருந்திருக்கார் மேலே கூப்பிடுறதுக்கு. ஆனாலும் அவனை தட்டி எழுப்பி ஒரு தூதன் அனுப்பி சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து, கிளம்பு, நீ செய்ய வேண்டிய வேலை இருக்குது, பிரயாணம் இன்னும் டிராவல் பண்ணணும். இரவும் பகலும் 40 நாள் நடந்து சென்றான் எலியா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகிற காலம் அல்ல இது. நாம் ஓட வேண்டிய காலம், போராட வேண்டிய காலம், யுத்தம் பண்ண வேண்டிய காலம் கத்தருக்கு. அதனால பின்னணியத்தில் இளைத்து விடாய்த்து பின்னே பாளையத்தில் பின்னே வாசிங்க, இந்த வசனத்தை வாசிச்சிருங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம், பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. யாரை வெட்டுறான்? பலவீனன. பலவீனன பலவீனனாய் விடாதீங்க. ஆண்டவர் கொண்டு வரையிலே எப்படி கொண்டு வந்தாராம்? நீங்கள் 105ஆம் சங்கீதத்தில் 37, 38 நினைக்கிறேன், கொஞ்சம் வாசிங்க. 105ஆம் சங்கீதம் 37, 38. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் 12 கோத்திரத்திலும் பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லையே. பிரயாணம் பண்ணி வரையில் ஒருவன் பலவீனப்பட்டவன் இல்லை. ஏன் இங்கே பலவீனம்? அன்னைக்கு ஊழியக்காரர் பேச்சை கேட்ட, சேர்ந்து போடான்னு எல்லாம் சேர்ந்து கோத்திரமாக வந்தாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட. இப்போ ஏன் நீ பலவீனப்பட்டு போகணும்? நீ பலமுள்ளவனால இருக்கணும். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணி வேதம் சொல்லுகிறது 12 கோத்திரத்தில் பலவீனப்பட்ட ஒருவனுமே இல்லை. அன்னைக்கு கர்த்தருக்கு ஒருவனுமே இல்லை. இன்னைக்கு ஏன் நீ பலவீனப்பட்டு போற? எதனால பலவீனம்? முறுமுறுப்பு, முறுமுறுப்பு, ஐக்கியம் இல்லை.
ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைப்பு சேர்ந்து ஓடலை. ஆகவே குறை சொல்லி குற்றப்படுத்தி முறுமுறுத்து பின்னணியத்தில் போய்விட்டாய். முன்னணியத்தில் போக வேண்டிய நீ இப்ப பின்தங்கி விட்டாயே. பின்தங்காதீங்க. இது ஒரு பிரயாணம், இது ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். இது பரலோகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். டிராவல் இது. இந்த டிராவலில் முற்றுமுடிய நம்ம டிராவல்லாம் போய் சேர்ந்துடணும். வழியில் இறங்காத கர்த்தருக்கு போய்கிட்டே இருக்கிற காலம், ஓட வேண்டிய காலம். உனக்குன்னு ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். நமக்குன்னு ஒரு ஓட்டம், நியமித்த ஓட்டம். கானானுக்கு எத்தனை பேர் போனான்? புறப்பட்ட அத்தனை பேரில் 2 பேர் தான் போனான். அவங்க சந்ததி, மற்றவங்க சந்ததி போச்சு. எல்லா பயிலும் முறுமுறுத்தே செத்தே போயிட்டான். ஒரு கூட்டத்தை பூமி விழுங்கிடுச்சு. ஒரு கூட்டம் அக்கினி பற்றி எரிஞ்சிருச்சு. அன்னி அக்கினினால் செத்தவன் உண்டு போகிற வழியில். எவ்வளோ காரியம் இருக்குது வேதத்தில். இதெல்லாம் நமக்காகத்தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. உத்தமமாக பின்பற்றுங்க, உத்தமமாக வாழ்க்கை செய்யுங்க, உத்தமமாக உண்மையாக இருங்க. அப்போ தான் நம்ம பிரயாணம் முற்றுமுடிய போய் சேரும். அதுவும் இருக்கிற பலத்தோடு போகலாம். காலைப்பை போல புறப்பட்ட அந்த நாளில் இருந்த பலம் அப்படியே இருக்கு. நான் பாருங்க, அதான் பலன் பலவீனமாகலை. அவனுக்கு யுத்தம் செய்யக்கூடிய பலன் இருந்தது, ஜெயிக்கக்கூடிய பலன் இருந்தது. அதற்கு ஏனோக்கியரை கண்டு பயந்தான் அவன். அந்த பயம் இவனுக்கு இல்லை. குட்ரா அந்த மலை நாட்டை அடிச்சு நொறுக்கிறேன்றான் பாருங்க. எப்படி இன்னைக்கு? அதான் விசுவாச வாழ்க்கை. அதான் காலை தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். பிரயாணத்தில் நமக்கு தைரியம் வேணும். ஓடுகிறவர்களுக்கு தைரியம் வேணும். பயத்தோடு கோழையாக இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். அதற்கு பாருங்க, வெட்டினான். அதனால் நீ கவனமாரு அப்படின்றார். அதனால் முன்னணியம் பின்னணியத்துக்கு போயிடக்கூடாது. இயேசுநாதரையே சீசர்கள் பின்னணியத்தில், கப்பலின் பின்னணியத்தில் வச்சதுனால ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சாங்க. கடைசியில் என்ன சொல்லிவிட்டாங்க? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆனால் அதே கப்பலில் தான் யார் இருக்கா? அதே கப்பலில் தான் இயேசு இருக்கிறார். அதே கப்பலில் தான் இயேசு இருக்கிறார். ஆனால் இயேசு உங்கள்கிட்ட இருக்கிறது சரிதான். ஆனால் 2 செஞ்சாங்க. ஒன்று தூங்க போட்டுட்டாங்க, இன்னொன்று பின்னே வச்சுட்டாங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இயேசு முன்னணியத்தில் இருக்கணும். இயேசு பின்ன வச்சிடாதீங்க. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக தாவீது மாதிரி வைங்க. அப்போ தானே ஜெயிக்க முடியும். தாவீது எங்கேயாவது தோத்தானா? ஜெயிச்சுக்கிட்டே இல்லை வந்தான். பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு. ஆனால் தாவீது தோல்வி அடையலை, ஜெயங்கொண்டவனாயிருந்தான். கோலியாத்தை ஜெயித்தான், பெலிஸ்தரை ஜெயித்தான், சீரியரை முறியடித்தான். வேதம் சொல்லுகிறது, உடைந்த தண்ணீரை போல சீரியர் தாவீதுக்கு முன்பாக ஓடிட்டானா. தண்ணி உடஞ்சி ஓடுற மாதிரி ஓடினானா. நமக்கு எதிராக உள்ள எதிர் சக்திகள் உங்களை கண்டு தண்ணீரை போல ஓட வேண்டாமா? தாவீதை போல நில்லுங்கள் நாமத்துக்காக. இன்னைக்கு கூட பார்த்தோம்ல, 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகன்னு அவங்க குமாரன் எழுதுறார். சாலமோன், கர்த்தரின் நாமம் பலத்த நாமத்தை அறிந்து ஓடு, செயல்படு, பெற்றுக்கொள். பாருங்க, பின்னணியத்தில் வைக்காதீங்க. இயேசுவை பின்னணியத்தில் வைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னணியத்தை வைக்க. காலையிலுமே முதல் தரமான நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. காலையில் எழும்புன உடனே வாயில் தோத்திரம் தான் வரணும், துதி தான் வரணும் கர்த்தருக்கு. ஆமாம், அதுதான் முன்னணியம். ஆராதனையா எப்போ முன்ன நாம் போய் உட்காருவோன்னு வரணும், அதான் முன்னணியம். பின்னணியத்தில் இல்லை. 10 மணியா ஒரு 5 நிமிஷம் போய் அங்கே உட்காந்துருவோம், முழங்கால போடுவோமே, இதான் முன்னணியம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை எவ்வளவு கனப்படுத்துகிறான்னு பாருங்க. கர்த்தருங்களை எத்தனை இராணுவ கூட்டம் வந்தா என்ன, காற்று மாதிரி அவங்க மேலே விழுந்துருவீங்க. எத்தனை மந்திரவாத சக்தி என்ன, பில்லி சூனியம் என்ன. கர்த்தருக்கு ஒரு முறை சொன்னிச்சு, ஆசீர்வாதம் ஐயா குடும்பத்துக்கு எதிராக அந்த பிசாசு ஆடி சொன்னிச்சு. 40 மந்திரவாதிகள் ஏவி விட்டான். எத்தனை சேர்ந்துக்கிட்டான் பாரு. இவனை ஒழிச்சாத்தான் நம்ம உருப்படலாம். இந்த குடும்பத்தை ஒழிச்சாத்தான், இந்த ஊழியத்தை ஒழிச்சாத்தான் நம்ம வருமானத்தை ஈட்டலாம், நம்ம எல்லாம் செய்யலாம், வைக்கலாம்.
இவன் அங்கே உட்காந்துக்கிட்டு நமக்கு எதிரால பண்ணிக்கிட்டு இருக்கான், நமக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறான். பேயெல்லாம் போய் சொன்னிச்சு, அவன் இருக்கிற வரைக்கும், அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் பிரச்சனை தான் எங்களுக்கு, நீ எல்லாம் என்ன அனுப்பாதன்ருக்கு. அந்த பேயெல்லாம் போய் சொன்னிச்சு. கடைசியில் அது சொல்லுது, 40 மந்திரம் செஞ்சால் ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் உங்களை தொட முடியலை. 40னா 4000 பேர் பண்ணான்னா, 4000 பூஜாரி பண்ணான்னா, அவனை விட உலகத்தில் அவனோடு இருக்கிறவரை விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் இல்லையா? அவ்வளவு வல்லமை உள்ளவர். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதா அபிஷேகம் அல்ல கர்த்தருக்கு, இது அப்போஸ்தல அபிஷேகம். அருமையானவர்கள், அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். அது பெந்தேகோஸ்தினால் ஊற்றப்பட்ட உன்னதத்தின் ஆவி, அது பலமுள்ள ஆவி. கர்த்தருக்கு என்ன ஆவியா? பலமுள்ள ஆவி, பயமுள்ள ஆவி இல்லை. 2 தீமோத்தேயு 1:7 நினைக்கிறேன் இல்லையா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார் இல்லையா? பவுல் சொல்றார், ஏன்னா அவருக்குள்ள இருந்தது பலமுள்ள ஆவி. தீமோத்தேயு, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி பலமுள்ள, பயப்படாதே. கர்த்தருக்கு பயப்படாதீங்க, பேய்க்கு பயப்படாத, நோய்க்கு பயப்படாத, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு பயப்படு. அவர் பலமுள்ளவர், உன்னை பலப்படுத்துகிறவர். உனக்கு எதிராக கூட்டமே வந்து விழுந்தாலும் காத்தை போல நீ அவன் மேல் விழத்தக்கதான பலத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்னணியம். எங்க முன்னணியம்? முன்னணியம் வேணும். அதாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்தும் முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் துணிந்து நின்றார்கள். இதான் ஆவிக்குரியவன், இதான் படை தலைவன், இதான் வீரன். எப்படி நின்னா எழுதிருக்கு பார்த்தீங்களா? மற்றவெல்லாம் குட்டாக்களில் போயிட்டானா, ஒரு கூட்டம் கப்பலுக்குள்ளே இருக்குதான். ரூபன் பிரிவினையை உண்டாக்கியிருந்தானா. ஊழியத்தில் இதெல்லாம் பாரு, சில ரூபனுடைய ஆவி வேலை செய்யும். எல்லாம் வேலை செய்யும். அந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் 2 கோத்திரம் நிற்கிது பாருங்க. யாரு? செபுலோனும் நப்தலியும் சேர்ந்துக்கிட்டான். இந்த ஐக்கியம் 2 பேரால் இருந்தாலும், சும்மாவா சொன்னார் இயேசு, என் நாமத்தில் 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் போதுண்டான்னார். என் நாமத்தில் நாம இல்லாமல் நிற்காத, போட்டு தள்ளிட்டு போயிடுவான். கர்த்தருக்கு ஆமாம், நாமத்தில் 2 பேர் சேரு போதும், உலகத்தையே கலக்கிட்டு வரலாம். பரலவா போயிட்டாரு, பவுல் சொந்து போகலை. ஆமாம், ஷீலாவை பிடிச்சிட்டாரு. பவுலும் ஷீலாவும் தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் போய் சபைகளை திட்டப்படுத்தினார்கள். 2 பேர் கர்த்தருக்கு. அதனால் 2 பேரை வச்சுக்கிட்டு ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருக்காத. 2 பேர் 200 ஆகணும், 200 2000 ஆகணும், 2000 2 லட்சம் ஆகணும். கர்த்தருக்கு ஆமாம், பெருகிக்கிட்டே போகணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் என்ன சொல்கிறேன், அதான் ஒருமனன்றேன். ஒற்றுமையாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்கு அதனால் செபுலோன் மாதிரி நப்தலி மாதிரி நில்லு. எங்கே நில்லு? முன்னணியத்தில், போர்க்களத்தின் முன்னணியத்தில், முனையில் போய் நின்ட்டான் பார். முன்னணியத்தில் எல்லாம் பின்ன நிற்கிறான். உயிரை கூட துச்சமாக மறிச்சிட்டான். பட உயிர் என்ன கர்த்தருக்காக? இது யுத்த காலம். நின்னதுனால தானே அன்னைக்கு பெரிய வெற்றி கிடைச்சு, ஜெயம் கிடைச்சு. பாராக்கு போகிறான், தெபோராலும் போகிறாங்க. கடைசியில் செசரா யாகேல் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறான். கர்த்தருக்கு அங்கே யாகேல் எப்படியெல்லாம் கர்த்தர் வச்சிருக்காரு பாரு. கர்த்தர் எப்பவும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேள்களை மிதிக்கவும். எதை மிதிக்கணுமா? ஒரு ஒன்றை மிதின்றாரு. உன் காலுக்கு அந்த அப்பேற்பட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உன் காலில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தந்திருக்கிறேன். கர்த்தருக்கு இதை அப்படியே வச்சுக்கிட்டு ரோமர் 16:20 பவுல் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எப்படியா? இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் எழுதிக்கிட்டு வரல, ஆவியானவர் சொல்கிறேன். 44ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க.
44ஆம் சங்கீதம் 4வது வசனம். 44ஆம் சங்கீதம். தேவனே, நீர் என் ராஜா. தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே, பாத்தீங்களா, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உம்முடைய நாமத்தினால், நாமத்தை சொல்லி மிதி. எதை சொல்லி சொல்றான் பாருங்க. நீர் தான் எங்க ராஜான்றார் தேவரே. நீர் தான் எங்க ராஜா. எங்க சத்துருக்களை கீழே விழ தாக்குவோம். தாக்குன்னு தாக்கு. எவனா போய் கை காலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காத. வசனத்தை சொல்லி தாக்கு, அபிஷேகத்தினால் தாக்கு, நாமத்தை சொல்லி தாக்கு. பாருங்க, எங்கள் சத்துருக்களை விழத்தாக்கி, கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். எதில் மிதிக்கணும்? நாமத்தை சொல்லி மிதி. அப்பதான் சத்துருக்களை மிதிப்ப, தேள்களை மிதிப்ப, சர்ப்பங்களை மிதிப்ப, சாத்தானை மிதிப்ப. கர்த்தருக்கு நாமம் சும்மாவா? நாமத்தை மறுதலிக்காத. நாமத்தை மறுதலிக்காத ஒரு சபைக்கு கர்த்தர் வாக்கு தத்தங்களாக கொடுத்தார். நாமத்தை மறுதலிக்காதீங்க. கடைசி காலத்தில் மறுதலிக்க கூடாது. ஏசா மாதிரி கூழுக்காக மறுதலிக்காத, வித்து போடாத. நிறைய பேர் ஊழியத்தை விற்கிறான், சத்தியத்தை விற்கிறான். வயிறுகள் சாப்பாடு கிடைச்சா போதும், நல்ல கோட் ஷூட் போட்டால் போதும், நல்ல கனம் பெற்றா போதும், கௌரவ டாக்டர் பட்டம் கிடைச்சா போதும், இப்படி தான் ஓடுறான். வச்சுக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு? பரலோகம் அவனை கொண்டு போகும். எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். நாம தான் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். வார்த்தை தான் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். மிதிக்கக்கூடியது நாமத்தை சொல்லி தான் மிதிக்க முடியும். நாமத்தை சொன்னா தான் பேய் ஓடியா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே நீங்கள் படிக்கிறீங்க. மிதிப்போ, சர்ப்பங்களையும் தேள்களை மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன், பயப்படாதீங்க சொல்லி அனுப்பினார். இவங்க தான் உலகத்தை கலக்கினாங்க. இவங்களை கண்டு தான் பிசாசு நடுங்குச்சு, பாதாளம் நடுங்குச்சு. அன்னைக்கு சொல்லலையா, ஸ்கேவாவின் மந்திரவாதிகளின் 7 பசங்களை பார்த்து சொன்னுச்சு, பவுலை எங்களுக்கு தெரியும்னுச்சு. அவன் நாமத்தை அறிவிக்க வந்தவன். பவுலை எனக்கு தெரியும், இயேசு எனக்கு தெரியும். நீங்க யாரா? நம்மளை பாதாளம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பாதாளம் நம்மளை குறித்து தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சரியா சொல்லி பாரு, பாதாளத்தின் ஆவிகள் நடுங்கும். உன் பேரை கேட்டாவே நடுங்கும், உன் ஊழியத்தை கண்டாவே நடுங்கும். கர்த்தருக்கு இயேசுவின் நாமத்தை சொன்னாவே நடுங்கும். இயேசுவை எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும். நீ யார்? கொஞ்ச நேரத்தில் அவனை காயப்படுத்தி ரத்தம் சிந்த வச்சு வஸ்திரத்தான் பீஸ் ஆக்கி வேதம் சொல்லி நிர்வாணமாக தெருவில் ஓடுனானா. எப்படி ஓடு பார்த்தீங்களா? ஓடுறான் பாரு. உன் மந்திர வித்த மாய வித்தெல்லாம் எடுபடாது, ஒன்றும் நடக்காது. கடைசி காலத்தில் இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். கர்த்தர் அவமானப்படுத்திடுவார். மைய வச்சு வேலை செய்கிறேன், அதை வச்சு வேலை செய்கிறேன், அதை வச்சு இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், அதை வச்சு பேர் துரைத்துறேன். நிறைய பேர் இருக்கிறான். அதெல்லாம் சீக்கிரம் வெளிப்படும், அவமானப்பட்டு போயிடுவான். ஆனால் உண்மையாகவே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை வச்சு தான் தேவன் தம் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர்களை கொண்டு தான் எழுப்புதல். கர்த்தருக்கு முன்னணியத்துக்கு வா. எங்கே வா? பார்த்தா இவனை வச்சு தான். பார்த்தீங்களா? அவங்க முன்னணியம். நேரம் இல்லை, இன்னும் மெசேஜுக்கே நான் வரல. காத்துக்கு கொடுக்கப்பட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவன் நீதியை நியாயத்தை நடப்பிக்கிறவன். கர்த்தருக்கு ஆமாம், அதில் கெதியோனை வச்சிருக்கிறான். கெதியோன் அன்னைக்கு முன்னணியத்தில் போன பொழுது தான் பெரிய காரியம் நடந்தது. கர்த்தருக்கு அதனால் அந்த நாளில் அருமையானவர்களே, வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு நீங்கள் பலனடையவும் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்கள் முன்னணியத்திலே செல்லவும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம். நம்முடைய ராஜா எப்போதும் தடைகளை நீக்கி முன்னே போகிறவர். நீங்கள் முன்னணியத்துக்கு போனீங்கன்னா அவரும் உங்களுக்காக முன்னணியத்துக்கு போவார். தடைகளை நீக்குகிறவர் முன்னே போவார். மீகா 2:13 முன்னே போவார். உங்களுக்கு எதிராக உள்ள தடைகளெல்லாம் நீக்க
அவர் முன்னே போகணும்னா நீங்க முன்னணியத்துக்கு வாங்க. ஊழிய காரியம், சபை காரியம், ஐக்கியம் எல்லாம் முன்னணியம்தான். இதை செய்து பாருங்க. உங்களோடு இருக்கிற பெரியவரை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள்ல உங்க எதிராளிகளை கண்டு நடுங்கி போயிடுவான், கத்தி கலங்கி போயிடுவான். இந்த பேய் சொல்லும், ஐயோ இவனோடு இயேசு இருக்கிறார், ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. நாங்கள் முன்னணியத்தில் செல்ல வேண்டியவர்கள். நாங்கள் இளைத்து போகக்கூடாது, உடாய்த்து போகக்கூடாது, பலவீனப்பட்டு போகக்கூடாது. நாங்கள் பலமுள்ளவர்களாய் இரவும் பகலும் கர்த்தாவே பிரயாணத்தில் சோர்ந்து போகாமல் நடந்து சென்ற எலியாவின் அபிஷேகம் எங்களிலும் கட்டளையிடுவீராக. பலப்படுத்தும். அதுபோல காலேப்பும் ஜோசுவாவும் பலவீனப்படாமலே இளைத்து விடாமல் கர்த்தாவே எப்படி போனாங்க, விடாய்த்து போகாம இளைத்து போகாம பலமுள்ளவர்களாய் சென்று யுத்தம் செய்தார்கள். பின்னாடி அப்பேற்பட்ட அனுபவத்தை தார். கிருபை எங்களோடு இருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வார்த்தைகளை கேட்டுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், அக்னியாக மாற்றும். கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடிகளும் நீர் எங்களோடு இருக்கிறது நாங்கள் உணர்ந்து செயல்படட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படும். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்த ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.